வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் இன்று நாம் காணவிருப்பது திருப்புகழின் 69வது பாடல். தோளோடு மூடிய கூரையை நம்பி பாவையர் தோதாக லீலையை நிரம்பி சூழ்பொருள் தேடிட ஓடி வருந்தி புதிதான தூதொடு நான்மணி மாலை பிரபந்த கோவையும் லாமடல் கூறி அழுந்தி தோமுரு காளையர் வாசல் தோறும் புக்கு அளமாறும் காளனை வீணனை நீதிக்கெடும் போய் கோளனை மானமிலா அழி நின்ற காதக லோப பிரதாவனை நிந்தை புலையேனை காரணக்காரிய லோப ரபஞ்ச சோகமெலாம் அற வாழ்வுற நம்பிற் காசாறு வாரி மெய்ஞான தவன்சற்றருளாதோ. முருகப்பெருமானே, எதற்கும் உதவாத தோல் கொண்டு மூடப்பட்ட இந்த பூத உடலை நம்பி மாதர்களுடைய விளைமாதர்களுடைய வஞ்சக லீலைகள் நிரம்புவதால் அவர்களுக்கு வேண்டிய பொருளை தேட வேண்டி ஓடியும் வருந்தியும் புதுவிதமான நூட்களான தூது, நான்மணி மாலை, பிரபந்தங்கள், கோவை, உலா, மடல் முதலானவற்றை பாடி அவற்றிலேயே ஈடுபட்டு குற்றம் நிறைந்த இளைஞர்களின் வாசல் தோறும் புகுந்து வருந்துகின்ற கால்களை கொண்டவனை, இந்த வீணனை, நீதி தவறிய பொய்மை கொண்டவனை, மானமில்லாது அழிந்திடும் நெஞ்சனை, பிறரை வருத்தும் இந்த லோபியை, பயனற்றவனை, நிந்திக்கப்படும் கீழ்மகனாகிய என்னை, காரணக்காரிய தொடர்போடு வரும் இவ்வுலகத் துன்பங்களெல்லாம் நீங்கவும் நல்வாழ்வு சேரவும் விருப்பமுடன் குற்றமற்ற செல்வமாகிய உண்மை ஞானமான தவநிலை வந்தடைய சிறிதாவது அருளக்கூடாதா முருகப்பெருமானே என்று கேட்கிறார். அடுத்ததாக நம் முருகப்பெருமானின் சிறப்பம்சங்களை கோடிட்டு காமித்துள்ளார் நம் அருணகிரியார். பால் அன்ன மீதுமண் நான்முக செம்போர் பாலனை மோது அபராதன. பால் போன்ற வெண்மையான அன்னத்தின் மீது வீற்றிருந்து 4 முகங்களும் பொன்னிறமும் கொண்டு படைத்தல் தொழில் செய்யும் பிரமனை முன்னொரு நாள் தலைகளில் குட்டி தண்டனை விதித்தவனே எங்கள் கந்தக் கடவுளே. பண்ட பாரிய மாருதி தோல்மிசை கொண்டுற்று அமராடி பாவிய ராவணார் தலை சிந்தி சீரிய வீடனர் வாழ்வுற மஞ்சர் பாவையர் தோல்புணர் மாதுளர் சிந்தைக்கு இணையோனே. முருகப்பெருமானே, நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்? முன்பு அந்த பெரிய அனுமனின் தோளிலே வீற்றிருந்து போர் செய்து பாவியாம் ராவணனுடைய தலைகள் சிதறவும் உத்தமனாம் விபீஷ்ணன் வாழ்வுறவும் செய்து மணந்த பாவையாம் சீதையின் தோளை தழுவிய உங்கள் மாமனாம் ராமன் திருமாலின் சிந்தைக்கு இனியவனே எங்கள் கந்தக் கடவுளே. சீலமூள் ஆவிய நாரதர் வந்துற்று ஈதவள் வாழ்புணமா மெனமுந்தி தேமொழி பாலித கோமல இன்பக்கிரி தோய்வாய். நல்ல குணம் நிறைந்த நாரத முனிவர் உன்னிடம் வந்து இதுதான் அவ்வள்ளி வாழும் திணைப்புணமாகும் என்று குறிப்பிட்டு காட்ட உடனே நீ முடுகி சென்று தேன் போன்ற மொழியவளாகிய வள்ளியின் பச்சை கற்பூர கலவையணிந்த அழகிய இன்பம் நல்கும் மலையொத்த மார்பினை தழுவியவனே. சேலோடு வளைவாரல்கள் கிளம்பி தாருக்கொள் பூகம் அளாவிய இன்ப சீரலை வாய்நகர் மேவிய கந்தப் பெருமாளே. சேல் வயல் வாரல் மீன்கள் யாவும் கிளம்பி துள்ளிப் பாய்ந்து குலை சாய்ந்திருக்கும் பாக்கு மரங்களில் குழாவும் இன்பகரமான திருச்செந்தூர் நகரில் வீற்றிருக்கும் கந்தப் பெருமாளே என்று இந்த பாடலை நிறைவு செய்கிறார். நன்றி.